ஐயப்பன் கதை ஒரு கோலாகலமான நிகழ்வுடன் தொடங்குகிறது. அரக்கி மகிஷியின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர விஷ்ணுதேவன் மோகினி என்ற பெண்மையான ரூபத்தை எடுத்தார் மற்றும் சிவபெருமானுடன் இணைந்தார். இதன் மூலம் மகிஷியை அழிக்க வேண்டும் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு தெய்வீக குழந்தை ஐயப்பன் பிறந்தார். ஐயப்பன் பம்பா ஆற்றின் அருகில் பசுமட்டியின் அருகில் கிடந்ததை கண்ட பாண்டளம் மன்னர் ராஜசேகரன் அவரை தத்தெடுத்தார். சிறு வயதிலிருந்தே அவர் அசாதாரண சக்திகளையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தினார். இளமை காலத்தில் ராஜமாதாவின் பொய்யான நோயை குணமாக்கவும் மான்பால் கொண்டுவர ஐயப்பன் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டார். இதன்போது அவர் மகிஷியுடன் நேருக்கு நேர் மோதியதுடன் அவளை கொன்று சமாதானத்தை நிலைநிறுத்தினார். இரண்டரக் கடமைகளை நிறைவேற்றிய பின் ஐயப்பன் உலக வாழ்க்கையை விட்டு வனத்தில் தவத்தில் ஈடுபட்டார். சபரிமலையில் ஒரு கோவில் கட்டப்பட்டு அங்கு பக்தர்கள் அவரை ஒற்றுமை, தர்மம் மற்றும் பக்தியின் சின்னமாக வழிபடுகின்றனர். ஐயப்பன் கோவிலுக்கு கடினமான யாத்திரையை மேற்கொள்ளும் பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என மந்திரம் சொல்லி அவரது ஆசீர்வாதத்தை நாடுகின்றனர்.